ஹாய் மக்களே, சிங்கப்பன் படம்னு சொல்லிட்டு ஒரு வண்டியில ஸ்கூட்டியில போயிட்டே இருக்குது. ஆனா மக்களுக்கு ஒரு பிரச்சனையோ, குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனையோ, பெண்களுக்கு ஒரு பிரச்சனையோ, அங்க அந்த சிங்கப்பன் படம் இல்லை. ரீல்ஸ் எடுக்க வேண்டி மட்டும்தான் அந்த சிங்கப்பன் படம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரீல்ஸ் எடுத்து முடிஞ்ச உடனே அப்படியே அந்த வண்டி எங்கே போகும் தெரியுமா? நேரே கரங்க ரிட்டர்ன் போய் நேரே வீட்டில் போய் படுத்து தூங்கிடும். புரியுதா? ஏன் எந்த மக்கள் பிரச்சனையில சிங்கப்பன் படை நின்றுன்னு சொல்லுங்க. சும்மா சிங்கப்பன் படைன்னு ரீல்ஸ் போட்டா போறாது. மக்களோட பிரச்சனையில பெண்களோட பாதுகாப்புல மக்களோட பிரச்சனை பெண்களோட பாதுகாப்புல எங்க நின்னுது இந்த சிங்கப்பன் படை? சிங்கப்பன் படை கிடையாது, இது சோரியாசிஸ் படை. புரியுதா? பைத்தியக்கார கூமுட்ட படம், இது ஏமாற்று படம். மக்களுக்கான பிரச்சனையில மக்களுக்கான தேவையில போய் நிக்காது. நீங்க எல்லாம் என்ன படம்? மக்களோட வீடை இடிச்சு தவிடுபடி ஆக்குன இந்த தாவேக்கு அரசு, அந்த பெண்ணுவா அந்த ஆண்டி மாறுவா அங்க வசிச்சவங்க எல்லாருமே கண்ணீர் விட்டு கதறித்து இருக்கணும். அந்த இடத்துல சிங்கப்பன் படம் எங்க போச்சு? அந்த தாய்மார்களுக்கு கண்ணீரை துடைக்க மாட்டாங்களா? அந்த தாய்மார்களுக்கு கண்ணீரை நீங்க துடைக்க மாட்டீங்களா? அப்போ நீங்க என்ன படம் இது? என்ன படம்? என்ன சும்மா ரீல்ஸ் போடணும், விளம்பரப்படுத்தணும், நாங்க இருக்கோம் சிங்கப்படம் இருக்குன்னு சொல்லிட்டு தற்கூரிகள் காட்டிட்டு விளம்பரம் காட்டிட்டு தெரியுதுவா? மக்களோட பிரச்சனையில போய் நிக்காத படம் என்ன மயத்துக்கு இங்க தேவை? என்ன மயத்துக்கு தேவை? சிங்கப்பன் படம் எந்த பிரச்சனையில போய் நின்னியா நீங்க? எந்த பிரச்சனையில நின்ன சிங்கப்பன் படையால இங்க தடுத்து நிற்கப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்ல முடியுமா உங்களால? ஒரு பிரச்சனை சொல்லுங்க பாப்பமே. தாவை கலரிக்க ஒரு தற்கூரியாவது சொல்லுங்க. சிங்கப்பன் படையில இருக்கு. சிங்கப்பன் படையினால தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு, இந்த பெண்ணுங்களுக்கு பாதுகாப்பு நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? 10ஆம் கிளாஸ் மாணவியிலிருந்து 10 வயசு மாணவியிலிருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் சொல்லலாம். சிங்கப்பன் படை அமைதியா தூங்கிட்டு மட்டும்தான் இருக்குது, வீட்டுல களத்துல வரல இது வரைக்கும். புரியுதா? இதை வச்சு விளம்பர அரசியல் பண்ணிட்டு தெரிய தமிழக வெற்றி கழகம் கட்சிய இதெல்லாம் ஒரு கட்சின்னு நம்பி வாக்களிச்ச ஒவ்வொரு பெண்ணுங்களும் நீங்க அனுபவிப்பியா? புரியுதா? அனுபவிச்ச கூடாதுன்னா புரிஞ்சுக்கங்க. இன்னையாவது அடுத்த தேர்தலாவது இந்த தற்கூரியத்துக்கு தூர போடுங்க. ஓகேவா மக்களே? பாய். அடுத்த வீடியோல சந்திச்சலாம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.